நடக்கின்ற தசா நன்மை செய்யவில்லை ஏன்? அது ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய ஜாதகர்களுக்கு தசா மாறுதல் நடக்கும் பொழுது அந்த தசா நன்மையான பலன்களை தராது, எதிர்பார்த்த நன்மையான பலன்களை தராது. சரி, அது நமக்கு ஏன் அந்த கிரகம் நன்மை செய்யவில்லை அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு சில குறிப்புகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தசா நடத்துகின்ற கிரகம் இயற்கை பாவியாக இருக்கும். ராகு, கேது, சனி, செவ்வாய், தேய்பிறை, சந்திரன் இந்த மாதிரி இயற்கை பாவ கிரகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அந்த தசா நடத்துகின்ற கிரகம் நீச வீட்டில் இருக்கும் அல்லது பகை வீட்டில் இருக்கும். நீசம் பெற்றிருந்தால் வக்ரம் பெற்றிருக்கணும், அதை நம்ம குறிப்பாக நோட் பண்ணிக்கணும். நீசம் பெற்றிருக்கும் அல்லது பகை வீட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் தசா நடத்துகின்ற கிரகம் ஆதிபத்திய சிறப்பு இல்லாமல் இருக்கும். அதாவது 6, 8, 12க்கு அதிபதியாக இருந்து தசா நடத்தும். அப்புறம் தசா நடத்துகின்ற கிரகம் திதி சூனிய வீட்டில் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக பார்க்கணும். அப்படி இருந்தாலும் நன்மைகள் நடக்காது, அந்த கிரகத்தின் தசாவில் நன்மைகள் நடக்காது. அடுத்தது, சூரியனுக்கு முன்பின் 8.5 பாகைக்குள் இருக்கின்ற கிரகம், அதாவது தசா நடத்துகின்ற கிரகம் சூரியனுக்கு முன்பின் 8.5 பாகைக்குள் இருந்தால் நன்மைகள் தராது. சூரியனும் புதனும் ஒரே பாகையில் தான் போயிட்டே இருப்பாங்க. புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் புதனும் சூரியனும் ஒரே பாகைக்குள் இருக்கும் பொழுது புதன் தசாவில் நன்மைகள் நடப்பதே இல்லை, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, ராசி கட்டத்தில் உச்சம் பெற்ற கிரகம் அம்சத்தில் நீசம் பெற்று இருந்தால் அந்த கிரகத்தின் தசாவிலும் நன்மைகள் நடைபெறுவது இல்லை, அதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது, ராசியில் நிற்கின்ற கிரகம் அம்சத்தில் 6, 8ஆக அமர்ந்து விட்டால் அஷ்டகாம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பொழுதும் அந்த கிரகத்தின் தசாவில் நன்மையான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதாவது உதாரணத்திற்கு ஒரு கிரகம் இப்போ ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா அம்சத்தில் அது துலாம்லோ தனுசுலோ இருந்துட்டா அந்த கிரகத்திற்கு அஷ்டகாம்ச தோஷம் அப்படிங்கிறத வந்துடும். அதனால் அந்த கிரகத்தின் தசாவில் நன்மையான பலன்கள் எதிர்பார்க்க முடியாது. இதற்கு எல்லாம் முற்றிலும் கவனமாக மிகவும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கிரகம் நிற்கின்ற வீட்டின் அதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். தசா நடத்துகின்ற கிரகம் நிற்கின்ற வீட்டின் அதிபதி பலம் பெற்று இருக்கணும். அப்புறம் நிற்கின்ற நட்சத்திர அதிபதி, அந்த கிரகம் நிற்கின்ற நட்சத்திர அதிபதி அவரும் பலம் பெற்று இருக்கணும், ஆட்சி உச்சம் பெற்று சிறப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக அந்த கிரகங்களின் தசா புத்தியில் நன்மைகள் அதிகம் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.